வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபின்னு சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு. நம்ம யாரை மீட் பண்ண போனால் திருமதி தங்கம் மாமி. சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வெங்காயம் உண்போருக்கு தன் காயம் பழுதில்லை. காயம்ங்கிறது வந்து நம்ம உடம்பு. இந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சின்ன வெங்காயம் எதுக்காக பர்டிகுலராக இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை அடிக்கடி சேர்த்தோம்னா நமக்கு உடம்புக்கு எதுவுமே வராது, வயிற்றுக்கு எந்த கோளாறும் வராது. வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. எல்லார் வீட்லேயும் வெங்காயம் சாதாரணமாக எப்போவுமே இருக்கும். மற்றது எது இல்லைன்னா கூட அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட இதை வச்சுக்கலாம். தண்ணி சம்மந்தம் இல்லாமல் இதை பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு வீட்டில் வச்சு பண்ணும்போது அந்த புளியோட தன்மை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. பொதுவாகவே பழைய புளி தான் அந்த காலத்தில் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வச்சுருந்தாங்க. 7 வருஷம் வச்சு கூட ஒரு வருஷம் அப்புறம் கூட அது கருப்பாக போனால் கூட அதை வந்து பண்ணிக்கலாம். கலர் வேணால் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர மற்றபடி சமையலுக்கு வந்து பழைய புளி ரொம்ப இந்த புளி குழம்பு கார குழம்பு எதுக்குமே நல்லது. அப்படி கலர் நமக்கு ரொம்ப கருப்பாக இருக்குன்னா நம்ம அந்த புதுசு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் புளி குழம்பு பண்ணும்போது பர்டிகுலர் ஏன்னா ஸ்பைசஸ், அதாவது மசாலா வறுத்து அரைச்சி என்ன யூஸ் பண்ணுறோமா இல்லை எப்படி? மசாலா வறுத்து அரைச்சும் பண்ணலாம், பொடியாகவும் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எப்படி பண்ண போகிறோம்? பொடியாகவே நம்ம போடலாம். ஓகே, சூப்பர். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த சின்ன வெங்காய புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு உண்டான பொடிகள் வந்து கடலைப்பருப்பு, வரமல்லி, வரமிளகாய், வெந்தயம், தேங்காய், கொஞ்சோண்டு பச்சரிசி. ஓகே, இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஓகே, எதுக்காக வந்து இந்த ரெசிபியை பர்டிகுலர் பச்சரிசி யூஸ் பண்ணுறோம்? என்ன பச்சரிசி வந்து குழம்பு கெட்டி கொடுக்கும். ஓகே, எல்லாம் ஒத்து ஒரே அளவாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் சேர்க்கிறதுக்கும் அந்த மாவுன்னு போடுறதில்ல. சில பேர் வந்து மாவு கடைசியாக கரைச்சி ஊற்றுவோம், அதில் கிடையாது. நம்ம அதை வறுக்கும் போதே போட்டுருப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த காரத்தோட தன்மைக்கும் அதுக்கப்புறம் எல்லா பொருளும் சேர்க்கறதுக்கும் இந்த பச்சை அரிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிற அந்த பவுடர் மசாலா பேஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோமா இல்லை இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போடுறோமா? இல்லை, தனியெல்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு ஒரே பவுடர் தான், நம்ம அப்போ பண்ணி போடுறது தான். ஓகே, டன். வேறு எதுவும் நம்ம போடல. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் பண்ணுறோம். வெந்தயம் வந்து ஒரு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், வரமல்லி 100 கிராம், அரிசி பச்சரிசி ஒரு 10 கிராம், வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய், தேங்காய் வந்து ஒரு அரை மூடி போட போகிறோம். சின்ன வெங்காயம் 1 கிலோ போடுறோம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வந்து நைஸாக நம்ம வந்து வாசனைக்காக நறுக்கி வச்சுருக்கோம், அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் வாங்கிட்டு வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை, தக்காளி வந்து 4 தக்காளி நம்ம வச்சுருக்கோம். வெல்லம் கொஞ்சோண்டு போடுறோம். கடுகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், புளி வந்து ஒரு 200 கிராம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கடலைன்னா சமைக்க தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மசாலா பவுடர் உண்டாந்து வறுக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன தேவை நம்மளுக்கு? அரிசி முதல்ல போடுறோம். ஓகே, அதாவது பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். பச்சரிசி. ஓகே, பச்சரிசி நம்ம கொஞ்சம் போடுறோம். அடுத்தது கடலைப்பருப்பு போடுறோம். இந்தாங்க கடலைப்பருப்பு முழு தனியாக வேணும்ல? ஓகே, அதாவது கடலைப்பருப்பு பச்சரிசி எல்லாம் ஒரே அளவு. ஒரே அளவு. சீரகம். சீரகம் மட்டும் 10 கிராம் நம்ம சும்மா ஒரு வாசனைக்கு போடுறோம். சரி, ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வெந்தயம் போடுறோம். ஓகே, காஞ்ச மிளகா போட்டு வெந்தயம் போடலாமா? அப்படி போடலாம். ஓகே. ஸோ இந்த வெந்தயம் முக்கியம் சொல்லும்போது என்ன காரத்துக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம்? வெந்தயம் வந்து குளிமை, நம்ம சாப்பிட்றது காரம் சாப்பிட போகிறோம், காரம் இதில் இருக்குது. இது நமக்கு உடம்புக்கு நல்லதுக்காக நம்ம வெந்தயம் சேர்க்கணும். 2வது வெந்தயம் வாசனைக்காக சேர்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது மாமி சொன்ன மெஷர்மெண்ட்டில். சரிங்களா? இன்கேஸ் இந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக வறுத்து கலர் மாறிச்சுன்னா அந்த பவுடர் மசாலா நல்லா இருக்குமா, கசப்பு தன்மை வருமா, ஃப்ளேவர் மாறுமா? கசப்பு தன்மை வர வெந்தயம் வறுத்த வாசனை தான் வரும், நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெந்தயம் வறுக்கிற வாசனை நமக்கு வரும். அது வரும்போது நம்ம அதை இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதோட பச்சை கருவேப்பிலை போடுவோமா? அப்படி பச்சை கருவேப்பிலை இப்போ போட வேண்டாம். நம்ம போட்டால் இது வருகாது சரியா, அது ஈரமாக இருக்கிறதுனால முதல்ல இதை வறுக்கலாம்.
இப்போ இந்த வெந்தயம் வறுத்த வாசனை வந்துருச்சு. நல்ல வாசனை வருது. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, மல்லி எல்லாமே வறுத்து முடிச்சாச்சு. நல்லா வறுத்துருச்சு. வறுத்து நல்லா நம்ம ஒட்டாமல் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ தேங்காய் வந்து இதில் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றி இது வந்து நம்ம வந்து வறுக்கிறது இல்லை. ஏன்னா எண்ணெய் ஊற்றினா எல்லாம் கசகசன்னு ஆகும். தேங்காயில் ஈரப்பதம் இருக்குது. இது போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி சம்பந்தமே இருக்காது. இது வச்சுருந்தா கெட்டு போகாது, பொடியும் கெட்டு போகாது. நீங்கள் இந்த பொடியை எப்படி வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அப்போ அந்த தேங்காவை நல்லா வறுக்கணும், ரைட்டா? இதுலேயே இந்த சூட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா வறுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பவுடர் பண்ணும்போது எத்தனை நாள் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணலாம்? இது ஒரு வாரம் கூட வெளியில் கூடயே வைக்கலாம். நாங்களாம் வெளியில தான் வைக்கிறோம், வீட்டிலலாம் வைக்கிறது கிடையாது. சரி. ஏன்னா இதில் வந்து தண்ணிக்கே வேலை இருக்குது, தண்ணி சம்மந்தமே கிடையாது. இப்போ இது சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு இது தேங்காயினோட ஈரப்பதம் எதுவும் கிடையாது. இது வந்து கத்தியில் ஒட்டாமல் நல்லா இது தேங்காய் ட்ரை ஆகி எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம தட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வறுத்த இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரேயில் மாற்றுறோம். இது கொஞ்சம் ஆறட்டும், நல்லா ஆறும். அதுக்கப்புறம் பவுடர் இது வந்து பவுடர் பண்ண போகிறோம். அதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் தாளித்து இது பண்ணிக்கலாம். அந்த ஈரப்பதமே இல்லை. நல்ல காஞ்சி வரும். ஸ்பைசஸ் வறுக்கும்போது இந்த காஞ்சி மிளகாய் பாருங்கள், அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தேங்காயினுடைய எண்ணெய் பசை இதில் வந்திருக்கு. நம்ம எந்த எண்ணெயும் இதில் யூஸ் பண்ணல. அதுதான் விஷயம். கடலெண்ணெய் எப்போவுமே கடலை ஆட்டி அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே கடலெண்ணெய் இருக்கும். அதனால் கடலெண்ணெய் நம்ம தாளிக்கிறோம். அப்புறம் நம்ம நல்லெண்ணெய் இறக்கி வச்சு நம்ம பச்சை நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து வெந்தயம் முதல்ல போடுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம் போடுறோம் முதல்ல. ஏன் வெந்தயம் முதல்ல போடுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா வறுகணும். அடுத்தது இப்போ கடுகு போடுறோம். இப்போ வந்து வரமிளகாய் வந்து நம்ம கிள்ளி போடல, முழுசாகவே போடுறோம் அதில். அதாவது ஃபர்ஸ்ட் வெந்தயம், கடுகு, அப்புறம் வரமிளகாய், சின்ன வெங்காயமா, பச்சை மிளகாய் போடுறோம். இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ போடலாமா? போடுங்க. இப்போது இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். அதே டைமில் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி ஏன் வைக்கிறோம்னா அது அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு வதங்கிறதுக்கு நேரம். இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணது கொஞ்சம் சீக்கிரம் வரும். இந்த வெங்காயம் முருகி இதில் வரும்போது நல்லா ரோஸ்ட் ஆகும்போது வெங்காயம் வாசனை நமக்கு தூக்கலாக கிடைக்கும். அதனால ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், அதுக்கு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்லாவே உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இந்த வெட்டி வச்சுருக்கிறதுனால வாசனை வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தக்காளி அதில் போட போகிறோம். நம்ம தக்காளி வதக்க போகிறோம். எதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்குறோம்? என்ன காரணம்? தண்ணி பசையே இல்லாமல் இருக்கணும், ஈரப்பசை இல்லாமல் இருக்கணும். தக்காளி சாறு வந்து நமக்கு இதோட சேர்ந்து ஒன்றாகி வரணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த தக்காளியுடைய புளிப்பு அந்த இதெல்லாம் அதில் ஏறும். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து மஞ்சள் பொடி போட போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு போட போகிறோம். ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வீட்டில் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி அதுக்கப்புறம் போடுவாங்க. நார்மலாக வீட்டில் அந்த குழம்பு தூள்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற மெத்தட் இல்லாமல் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணுறாங்க மாமி. எப்படி வரும்னு சொல்லி நானும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும்னு சொன்னீங்க. பழைய புளியில் பண்ணும்போது இதனுடைய டேஸ்ட்டே வேறு. புது புளி வந்து நமக்கு வந்து புளிப்பு சில இதில் இருக்கும், சிலது இனிப்பாக இருக்கும். அப்படிலாம் இப்போ புது புளி வரும். அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து இந்த வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பழைய புளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பழைய புளி எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். அப்படி ரொம்ப கருப்பாக போச்சுன்னா புது புளி கொஞ்சம் ரெண்டையும் கலந்து பண்ணுவோம். இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி இதில் நம்ம ஊற்றுறோம். அதாவது அந்த வெங்காயம் அந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து இந்த புளி தண்ணி ஊற்றுறோம். இந்த ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? சரி பண்ணோன்னா நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெல்லம் போட தான் போகிறோம் எல்லா குழம்பும். கரெக்டான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி புளிப்புத்தன்மையோ காரத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் வெல்லம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இனிப்புத்தன்மை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். ரைட்டா? ஆமாம். புளி வந்து ரொம்ப கெட்டியாக கரைக்கும் போது அதில் புளிப்பு கூடுதலாக தான் இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி கரைக்கிறது. எதுவுமே நம்ம நீர்க்க கரைச்சிட்டோம்னா புளிப்புத்தன்மை அவ்வளோ தெரியாது, வராது, இருக்காது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து போச்சு. ஓகே, அதாவது ஒரு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருப்போம். ஆமாம். ஓகே, நல்லா வெந்தது. நல்லா கொதிக்க விட்டுனா அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக, அதாவது மசிஞ்சு போல முழுசாக தான் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு வறுத்து கொடுத்த பவுடர் வந்து அரைச்சி வந்துருச்சு. நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். தேங்காயெல்லாம் இதில் எந்த திப்பையும் நல்லா பொடி பொடியாக ஓகே, இப்போ இதில் போட்டலாமா? ஓகே, இப்போ எந்த அளவுக்கு நம்ம போடுறோம்? இதில் பாதி போடுறோம். மீதியை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே, இப்போ இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்? இது கொஞ்சம் கொதி வந்தால் எல்லாம் கெட்டி ஆகிடும். ஓகே, நம்ம ஏற்கனவே அந்த மசாலா வறுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் ஆகாது நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் இதோட கலர். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது, இந்த காரம் வந்து எங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வரமிளகா அப்படி போடலாம். நிறைய பேர் வந்து பார்க்கும்போது நல்ல ரெட்டிஷ் கலர் வரணும், சூப்பராக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக வரமிளகா இல்லை, அவங்க பண்ணுறது கலர் இருக்கும் கலராக பண்ணலாம். இது என்ன கலரே வரல அப்படின்னு நினச்சா உங்களுக்கு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? யூஸ் பண்ணி பார்க்கலாம், வேணால் போட்டு காமிக்கலாம். ஓகே, இது வந்து ஆப்ஷனாக தான் போடுறோம், சரிங்களா? நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு சூப்பராக நினைக்கிறேன். நல்லா இருக்கும், எத்தனை நாள் இது கெட்டு போகாது. சரி, ஓகே. பச்சை கருவேப்பிலை நம்ம போட்டோம். சரி, வெறும் பச்சை கருவேப்பிலை மட்டும் போடுறோம். பச்சை கருவேப்பிலை மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் போடுறோம். ஓகே, இந்த வெங்காய குழம்பு பொறுத்த வரலையும் வெல்லம் கொஞ்சம் அதிகமாகவும் போடலாம். ஓகே, எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி நம்ம கொஞ்சம் போடலாம். இதில் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அதாவது அந்த புளிப்பு காரம் இனிப்பு இந்த மூணும் சேர்ந்தா நல்ல சுவையாக இருக்கும் சொல்லுவாங்க. அதான் விஷயம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே இது நல்லா இருக்கும். எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லும் போது இது 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போக சொன்னது எனக்கு இப்போ தான் காரணம் புரியுது. ஏங்கிட்டனா அந்த மசாலா எல்லாத்தையும் வறுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கெட்டு போகாது. ரைட்டா? ஆமாம். இதுவே வந்து நீங்கள் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ போட்டால் கண்டிப்பாக மறுநாள் தண்ணி சம்பந்தம் இருந்தால் நமக்கு அது ஒரு நாள் 2 நாள் சளிப்பிடிச்சு போயிடும். இது ஒரு நாள். ஓகே, கண்ணாடி பாட்டில் வச்சுக்கலாம், இல்லை கல்தட்டில் ஜாடியில் வச்சுக்கலாம். சரி, எது வேணாலும். இப்போ இன்னும் எவ்வளோ நாள் கொதிக்கணும்? அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இதை அணைச்சிட்டு பச்சை நல்லெண்ணெய் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இந்த இடத்துல எதுக்காக நல்லெண்ணெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? அந்த நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புனுடைய வாசனை அதிகமாக தெரியும், காரம் தெரியாது, சாப்பிட நமக்கு நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சரி, நல்லெண்ணெய் நம்ம பச்சையாக தான் இதில் சேர்க்குறோம். அவ்வளோதான், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒன்றாக்கி நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். தலை இருக்கு. ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாதனால கொஞ்சம் கொடுங்க. அந்த வெங்காயம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே முழுசாக இருக்குது. சூப்பர். இந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே அருமையாக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ண எல்லாருமே. நான் நினச்சேன் வெங்காயம் குழம்பு சொல்லும் போது அந்த நார்மலாக பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, அந்த காரம் தெரியுது, அந்த ஒரு மைல்டாக தெரியுது. ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்னொன்று குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஊற இன்னும் சூப்பராக இருக்கும். ரைட்டா? மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நார்மலாக வீட்டில் இந்த புளி குழம்புக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா 2 நாள் ஊறும் போதோ இல்லை 1 நாள் வச்சு சாப்பிடும் போதோ நல்லாயிருக்கும். அதே கான்செப்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குக்கிங் மெத்தட் வந்து இன்றைக்கி மாமி வந்து வேறு விதமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ போல தான் உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணோன்னா நம்பரு பெரியாண்டர் கேட்டரிங் சர்வீஸ், திருச்சி வயலூர்கிட்ட நாங்கள் இருக்கோம், சோமர்சம்பட்டை 9442030742. எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லா இல்லத்தரசிகளும் இதை பார்த்து கொஞ்சமாக நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ட்ரை பண்ணி எல்லா சமையலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். நன்றிம்மா, நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.